கும்பராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் ஜனவரி 14ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் மகர ராசியில் உச்சம் அடைகிறார். கும்பராசினருக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உரியவர். அவர் 12ஆம் இடம் செல்வதால், விரயஸ்தானத்துக்கு செல்வதால் தீமைகள் அதிகரிக்கும். தன நஷ்டம், கண் நோய், பித்தம், மயக்கம் போன்றவை வரும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். அதிக கடன் வாங்குதல் கூடாது. சுபகாரியங்கள் தடங்கலாகும், தாமதமாகும். 3ஆம் நபர்களின் தலையீடுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும், பிபி போன்ற நோய்கள் அதிகரிக்கும். நல்ல மருத்துவரை சென்று சந்தித்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், விவசாய தொழில், பில்டிங் கான்ட்ராக்ட் தொழில்கள், அக்னி தொழில்கள், ஹோட்டல் பிசினஸில் ஈடுபட்டுள்ளோர் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். தொழிலில் அகலக்கால் வைக்கலாகாது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும். மருத்துவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். வீண் பிரயாணங்கள் உண்டாகும். தங்கள் தொழிலில் அரும்பாடு பட வேண்டியிருக்கும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு இடத்தினை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை. இல்லாவிட்டால் சிக்கல் வர வாய்ப்பு உண்டு. பத்திர பதிவின் போது எச்சரிக்கை தேவை. இல்லாவிட்டால் வில்லங்கம் வரலாம். வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளலாம். சகோதர பாவம் பாதிப்படைந்திருப்பதால் சகோதரருக்குள் ஒற்றுமை குறை உண்டாகும். வீண் பிரச்சனைகள், வீண் மனக்கசப்பு உண்டாகும். விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவலாம். ஆக விவசாயம் செய்யும் அன்பர்கள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். கால்நடைகளுக்கு நோய் நொறிகள் வந்து விலகலாம். வீடு கட்டுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல. தாங்கள் திட்டமிட்டபடி அந்த பட்ஜெட்டுக்குள் வீடு கட்டுவது சிரமமாக இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் செல்வதால் நஷ்டம், தீமை, தன நஷ்டம், கண் உபாதை, பித்த மயக்கம், அடிக்கடி தலை சுற்றல் வந்து விலகும். உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் கவனம் இல்லாவிட்டால் நஷ்டம் வரும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.